ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முருங்கை இலை சட்னி செய்யலாமா? ஒரு பேன்ல நல்லெண்ணெய் விட்டு உடைச்ச உளுந்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தி 2 நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு, அது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. 7 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு 1 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொட்டை புளி புளிப்புக்காக சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம முருங்கை இலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத பேனில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சத்தான முருங்கை இலை சட்னி ரெடிங்க. சூப்பு பொரியல்லாம் பிடிக்காத உங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சட்னியாக கொடுத்து பாருங்கள். இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.